ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பர ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர் கம்மிறைவா போற்றி. நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 16வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு பேச கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பரசுராமர் வரலாறும் தில தர்ப்பணமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா சற்று ஜோதிடத்தை தாண்டி இதிகாசங்கள் என்று சொல்லக்கூடிய ராமாயணம் மகாபாரதத்திலும் வரக்கூடிய இந்த கதாபாத்திரம் பரசுராமர். இவருடைய வரலாறை இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு முழுசாக பார்த்துட்டு அது ஜாதகத்தின் வாயிலாக எந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற தன்மையிலையும் அதற்கு பரிகார அமைப்பு இந்த தில தர்ப்பணம், சில பேர் தில ஹோமம் அப்படிங்கிறாங்க, சிலர் தில தர்ப்பணம் அப்படிங்கிறாங்க. இந்த அமைப்பை எப்படி ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருந்து அதை நம்ம வாழ்வியல் முறையில் சரி பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற தன்மையிலையும் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில் அது எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் அப்படிங்கிற தன்மையிலையும் நம்ம இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போ இந்த பரசுராமர் அப்படிங்கிறவருடைய அந்த வரலாறு, இப்போ இவருடைய தோற்றம் அப்படிங்கிறது அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு அவதார புருஷர், அதாவது பகவானுடைய அவதாரமாக கருதப்படுகிறது. இதற்கு முன்னைய அவதாரம் வாமன அவதாரம், இதற்கு பின்னால் வரக்கூடிய அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அப்போ இந்த அவதாரம் 6வது அவதாரமாகவும் இதற்கு முன்னாடி இருந்த வாமன தோன்றிய அவதாரம் 5வது அவதாரமாகவும் இதுக்கு பின்னாடி 7வது அவதாரம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண அவதாரமாகும். ஆனால் இரு பிறப்பில் 5வது குழந்தையாகவும் அவதாரத்தில் 6வதாகவும் வருகிறார் என்ற தன்மையில் இந்த அவதாரம் அமைப்புள்ளது. இந்த அவதாரம் மகாபாரதத்திலும் இராமாயணத்திலும் வரக்கூடிய ஒரு அவதாரம், 2 தன்மையிலையும் வரக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இது சந்திர வம்சத்தோடையும் சூரிய வம்சத்தோடையும் இந்த கதாபாத்திரம் எந்த வகையில் என்ன தன்மைகளை என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற அமைப்பிலும் நாம் இன்று காணப்போகிறோம். முதல்ல பரசுராமர் அப்படிங்கிறது இவருடைய முழு பேரா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. இதற்கு முன்னாடி அந்த பரசுங்கிறது இவருக்கு அடைமொழியாக வைக்கப்பட்டது. இவருடைய பெயர் ராமர். சரி, அந்த அடைமொழி வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த பரசுராமனுடைய அவதாரத்தை இப்போ குலத்திலிருந்து அந்த வரலாற்று பின்னணியோடு நம்ம பார்ப்போம். பிரம்மபுத்திரனுடைய மகன் அத்ரி மகரிஷி. இந்த அத்ரி மகரிஷியினுடைய ஒரு நாள் ஆனந்த கண்ணீர் அவருக்கு வருது. அந்த ஆனந்த கண்ணீரில் இருந்து பிறந்தவர் தான் இந்த அதாவது சந்திரன் பிறக்கிறார். அந்த பிரம்மனுடைய மகன் அத்ரி மகரிஷி. இந்த அத்ரி மகரிஷியினுடைய ஆனந்த கண்ணீரில் இருந்து பிறக்கக்கூடியவன் சந்திரன். இப்போ தான் இந்த சந்திர வம்சம் இப்படித்தான் உருவாகுது. அந்த சந்திரனுக்கு
என்ன மாதிரி அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமானால், பிராமணர்கள், ஔஷதர்கள் மற்றும் நவகிரகத்தில் சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு அதிபதியாகவும் இந்த சந்திரன் அவருடைய அந்த வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிராமணர்கள் செய்யக்கூடிய அமைப்பிலையும், ஔஷதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியங்கள் செய்யக்கூடிய அமைப்பிலையும் இந்த சந்திரன் தன்னுடைய அமைப்பை பெறுகிறார் அப்படிங்கிறது. இந்த சந்திரகுலம் இப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற வேளையில் அந்த குலத்திலிருந்து காதிராஜன் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த மன்னன் பிறக்கிறான். அவன் கலைகளிலும் போர் தந்திரங்களிலும் நாட்டை ஆளக்கூடிய அமைப்பிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நிலையை கொண்டுள்ளான். அவனுக்கு சத்தியவதி என்று ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த சத்தியவதி பார்த்திங்கன்னா அவளும் ஞானம், அறிவு, கல்வி, கலைகள் போன்றவற்றில் நல்ல தேர்ச்சியுடைய நல்ல ஒரு அழகிய தோற்றமுடைய ஒரு இளவரசியாக இருக்கிறார். அப்போ அந்த இளவரசியை பல நாட்டு இளவரசர்களும் தங்களுக்கு மனைவியாக அல்லது பட்டத்து ராணியாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அக்கம்பக்கத்து நாட்டில் உள்ள அனைவருக்கும் அவளது மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு முறை பிருகு முனிவரனுடைய மகன் ரிஷிகர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். இவர் ஒரு தடவை அரண்மனைக்கு செல்லும் பொழுது சத்தியாவதியை பார்க்கிறார். அவளது அழகில் ரிஷிகர் தன்னை பறிகொடுத்து அதே நினைவாக அவர் இருக்கிறார். சரி, எந்த சூழ்நிலையிலையும் நாம் இதை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அது நமக்கு பின்னாடி ஒரு துயரத்தை தந்துவிடும் என்ற தன்மையில் ஒரு முறை மன்னரிடத்திலே நேராக சென்று, அதாவது காதிராஜனிடமிருந்து நேரடியாக சென்று தன்னுடைய மனநிலையை தான் இளவரசியை, அதாவது சத்தியாவதியை மணந்து கொள்ள விரும்புவதாக தெரிவிக்கிறார். அப்படி தெரிவித்த சூழ்நிலையில் மன்னர் யோசனை செய்து சொல்கிறேன் என்று அவரை அனுப்பி வைத்து விடுகிறார். சில நாட்கள் அப்படி போய் கொண்டிருக்கிறது. ஒரு சமயத்தில் மன்னருக்கு, காதிராஜனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நமது பெண்ணை மணமுடிக்க விரும்புவர் ஒரு மிகப்பெரிய முனிவருடைய மகன். நாம் தராத விட்டுவிட்டால் அவர் ஏதாவது நமது அரச குலத்திற்கோ அல்லது நம்மளது மகளுக்கோ சாபத்தை விட்டுவிட்டால் மிகவும் பாதிப்பை அடையும் அப்படின்னு இவர் மனசில் நினச்சிக்கிட்டு இவர் வேற ஒரு, ஆனால் கொடுக்குறன்னு சொல்லணும், ஆனால் பொண்ணை கொடுக்கவும் கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை சொல்லி அவர் செய்ய முடியாமல் போகுமாறு அவர் நினைக்கிறார். அப்படி தன்னுடைய எண்ணத்தில் உதித்து தான் அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, ஒரு 1000 குதிரைகள், அந்த 1000 குதிரைகளில் காது மட்டும் பச்சை கலரில் இருக்கிற மாதிரி, ஒரு பக்கத்து காது மட்டும் பச்சை கலரில் இருக்கிற மாதிரி, அந்த குதிரைகள் இந்திர லோகத்தில் உள்ள குதிரைகள் மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ரிஷிகர்கிட்ட சொல்கிறார். யார்? காதிராஜன். இப்போ செய்ய முடியாத, இயற்கையிலேயே கிடைக்காத ஒன்றை நாம் சொல்லிவிட்டோம் என்று காதிராஜன் மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஆனால் இந்த ரிஷிகர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இதை யாருக்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணி வருண பகவான்கிட்ட போய் இந்த மாதிரி தன்னுடைய சூழலை விளக்கி சொல்லும் பொழுது வருண பகவான் அந்த 1000 குதிரைகளையும் அதில் ஒரு காது பச்சை நிறத்தில் உள்ளது மாதிரியும் இந்திரலோகத்தில் உள்ள குதிரைகள் மாதிரியும் 1000 குதிரைகளை அவர் தருவித்து ரிஷிகரிடம் கொடுத்து அனுப்புகிறார்.
இந்த 1000 குதிரையை கொண்டுக்கிட்டு வந்து மகாராஜா காதிராஜங்கிட்ட ரிஷிகர் ஒப்படைக்கிறார். இந்த காதிராஜன் பார்த்து மிரண்டு போகிறார். செய்ய முடியாத ஒரு செயல் என்று நான் எண்ணி சொன்ன வேலையை செய்துவிட்ட காரணத்தினால் மறுப்பு ஏதும் தெரிவிக்க முடியாது என்ற காரணத்தினால் இவர் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். இந்த திருமணத்திற்கு சத்யாவதியும் சம்மதித்து திருமணம் இனிதே நடைபெறுகிறது. அப்படி நடைபெற்று அவர்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமதத் முனிவர் அப்படிங்கிற முனிவர் பிறக்கிறார். அப்போ ஒரு சத்திரிய குலத்திற்கும் ஒரு பிராமணர் குழந்தைக்கும் பிறந்தவர் இந்த ஜமதத்த முனிவர். இதுக்கு முன்னாடி, இந்த குழந்தை பிறப்புக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, காதிராஜனுடைய மனைவி சத்யாதேவியினுடைய தாய். ரிஷிகருக்கும் சத்யாவதிக்கும் திருமணமாகி குழந்தை சில காலம் இல்லை. அதே போல் காதிராஜனுக்கும் சத்யாவதியினுடைய தாய்க்கும் ஆண் வாரிசு இல்லை. அப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்தது லேட் ஆகுது. அதே மாதிரி அவங்களுக்கும் ஆண் குழந்தை இல்லை. இந்த ரிஷிகர் என்ன பண்ணுறார் அப்படின்னு, உன்னுடைய ஆசைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சத்யாவதியிடம் கேட்கும் பொழுது, அவள் தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய தாயிடமும் கேட்டு சொல்கிறேன், அவருக்கு ஏதாச்சும் ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்யாவதி தன்னுடைய தாயிடம் கேட்கும்பொழுது, ஏதாவது உனக்கு ஒரு ஆசை இருக்கிறதா சொல், என்னுடைய கணவர் யாகம் நடத்தி ஒரு குழந்தை பேருக்கான அமைப்பை செய்ய போகிறார், அந்த அமைப்பில் உன்னுடைய ஆசைகளையும் நீயும் நிறைவேற்றி கொள்ளலாம் அம்மா என்று தாயும் மகளும் உரையாடல் நடந்து கொண்டிருந்தபோது அந்த தாய் சத்யாவதியினுடைய தாய் சத்யாவதியிடம் சொல்கிறாள், என்னுடைய குலத்திற்கு வாரிசு எதுவும் இல்லை, எனவே எனக்கும் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று தாய் தன்னுடைய மகள் சத்யாவதியிடம் சொல்லும் பொழுது சத்யாவதி அது தன்னுடைய கணவர் ரிஷிகரிடம் சொல்கிறார். இப்போ இவர் ரிஷிகர் மிகப்பெரிய ஒரு புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணி அதில் இருந்து 2 கவள உருண்டைகளை கவள உருண்டைகளை எடுத்து கொண்டு வந்து சத்யாவதியிடம் கொடுத்து, இதை நீ வைத்துக்கொள், இதை உன்னுடைய தாய் என்னுடைய மாமியாருக்கு கொடுத்து விடு என்று உண்ணச் சொல்லி சத்யாவதியை அரச மரத்தையும் தாய் அத்தி மரத்தையும் சுத்த சொல்கிறார். ஆனால் இந்த செய்தியை தன்னுடைய தாயிடம் தெரிவித்த போது தாய் உன்னுடைய கணவர் உனக்கு நல்ல குழந்தைகளை பிறக்க வேண்டும் என்று மிகவும் அதிகமாக செய்திருப்பார், அதனால் நீ உண்ணுவதை எனக்கு கொடுத்து விடு, நான் உண்ணுவதை உனக்கு கொடுத்து விடு, நீ சுற்றுவதை நான் சுற்றுகிறேன், நான் சுற்றுவதை நீ சுற்று என்று தன்னுடைய சத்யாவதியினுடைய தாய் அந்த கவலத்தை மாற்றி விடுகிறார். இது சாப்பிட்டதுக்கு பின்னாடி குழந்தை பிறந்துடுது. ஆனால் செயல்பாட்டில் அந்த குழந்தைங்களுடைய வித்தியாசம் தெரியும் போது ரிஷிகர் ஏதாவது தப்பு நடந்திருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என்று சத்யாவதி சொல்கிறார். அப்போ ஒரு சத்திரியனுக்கு ஒரு பிராமணன் அமைப்பையும் ஒரு பிராமணனுக்கு சத்திரிய அமைப்பும் தோன்றுகிறது. அப்போ இதை ஏதாவது மாற்ற வேண்டும் என்ற அமைப்பில் அந்த ரிஷிகர் என்ன பண்ணுறாரு, தனக்கு பிறந்த குழந்தை அந்த பிராமண அமைப்பில் இருக்கும், அதற்கு பின்னால் வரக்கூடிய குழந்தை, அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சத்திரியனாக மாறும் என்றும், தன்னுடைய சத்யாவதியினுடைய தாய்க்கு பிறந்த குழந்தை முதலில் அரசனாக இருந்து பின்பு பிராமணனாக மாறும் என்ற அமைப்பை இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஆயிரும்.
ஏற்கனவே வந்து சத்யாவதியும் ரிஷிகரும் கிராஸு தான், ஒரு சத்திரியன் ஒரு பிராமணன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த யாகம் பண்ணினதில் அந்த உணவை பரிமாற்றப்படும் தான் அங்கே ஒரு கிராஸ் நடக்கும். இப்போ அந்த கிராஸில் தன்னுடைய தாய்க்கு பிறந்தவர் தான் வந்து கௌசிக நாட்டை ஆண்ட கௌசிக மன்னன். அவர் தான் வந்து பின்னாடி வந்து விஸ்வாமித்திரராக உருமாறம் ஆகிறார். அது அந்த பக்கம். இப்போ நம்ம இந்த பக்கம் மட்டும் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஜமதத் முனிவர் பரசுராமரை மட்டும்தான் பார்க்கணும். அந்த கதைக்குள்ளே போனோம்னா கதை இன்னும் விரிவாக போயிட்டுருக்கோம். அதனால் இந்த வழியை நம்ம வைப்போம். அடுத்தது நம்ம வந்து சூரிய வம்சத்தையும் பார்க்கணும். இந்த சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் என்ன பண்ணுச்சுங்கிறதை நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் இப்போ வந்து ஜமதத் முனிவர் பிறந்துடுறார். அப்போ ஒரு பிராமணனுக்கும் ஒரு சத்திரிய குல இளவரசிக்கும் பிறந்தவர் தான் ஜமதத் முனிவர். இவர் வந்து ரேணு என்ற முனிவனுடைய மகள் ரேணுகாதேவியை திருமணம் செய்து அவருக்கு 5ஆவதாக பிறக்கக்கூடிய குழந்தை தான் பரசுராமர். இப்போ இங்கே நம்ம வந்து பரசுராமனுடைய பிறப்பை சொல்லியாச்சு. அதே போல் அந்த பக்கத்தில் சூரிய வம்சத்தை இப்போ நம்ம பார்ப்போம். கேகேய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த, அதாவது கேகேய நாடு அப்படின்னா ராமாயணத்தில் வரக்கூடிய கோசலனுடைய தந்தை வம்சாவளியில் ஆளக்கூடிய அந்த வம்சத்தை வரக்கூடிய நாடு தான் வந்து கேகேய நாடு. அப்போ கோசலைக்கு முதல்ல வந்து கேகேய அப்படின்னு தான் பேர். அதாவது அந்த பேச்சு மருவி அவள் கோசலையாக மாறுகிறாள். அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கிருத்திய வீரன் அப்படிங்கிற அந்த வீரனுக்கும் அந்த அரசனுக்கும் சுடந்தை அப்படிங்கிற அரசிக்கும் இந்த கார்த்திய வீரிய அர்ஜுனன் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த பிறந்த குழந்தைக்கு கைகள் ரெண்டும் இல்லை. அதனால் அந்த குழந்தை வளர்ந்து பின்னாடி தத்திரேயரை வழிபடுகிறது. தத்தாத்திரேயர் என்று சொல்லக்கூடிய அந்த தத்தாத்திரேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திரி மகரிஷிக்கும் அனுசூயிக்கும் பிறந்த அந்த 3 பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த 3வரின் ஒட்டுமொத்த அம்சமாக பிறந்தவர் தான் தத்தாத்திரேயர். அந்த கதைக்குள்ளே நாம் போனோம்னாலும் இன்னும் கால நேரமாகும். அப்போ அந்த தத்தாத்திரேயர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்க்குறது அது ஒரு தனி கதை. அப்போ கௌசிக முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரரும் இதுக்குள்ளே வராரு, தத்தாத்திரேயர் வரலாறு இதுக்குள்ளே வருது. அப்போ இந்த வரலாறுகள் எல்லாம் இதுக்குள்ளே நம்ம முழுசாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும்னு சொல்லி இப்போ தத்தாத்திரேயரை அவர் வழிபடுறார். அந்த தத்தாத்திரேயரை வழிபடுவதன் மூலம் பிரம்மன் அவருக்கு உதவி செய்கிறார். அப்போ அவருக்கு அந்த காத்திய வீரிய அர்ஜுனுக்கு 1000 கைகளை கொடுக்குறார். அது மட்டுமல்ல, இந்திரியங்களும் எல்லா சௌகரியங்களும் எல்லா வீர பராமரிக்கிற தைரியம் எல்லா சக்தியும் அவருக்கு கொடுத்துறார். காற்றினுடைய வேகத்தில் பறக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு கிடைக்குது. அப்போ அவன் ஒரு எல்லையற்ற ஒரு மிகுந்த சக்தி கொண்ட ஒரு ஆற்றலாக உருவெடுத்து ரொம்ப இதாக இருக்கான். அதே சமயத்தில் இந்த கார்த்திய வீரிய அர்ஜுனன் நர்மத ஆற்றுக்கரையில் ஒரு தடவை குளிக்க போகிறான். அவனுக்கு தான் 1000 கைகள் இருக்குது. அந்த நர்மதை ஆற்றை அப்படியே தன்னுடைய 1000 கைகளால் கட்டி அணை போல தேக்கி வைத்து தன்னுடைய பத்தினி பெண்களோடு, அதாவது தன்னுடைய மனைவிகளோடு அவன் அந்த நீராடி கொண்டிருக்கிறான். அந்த நர்மதை ஆற்றில் ராவணன் ஒரு பக்கமாக சிவ பூஜை செய்வதற்காக அங்கே ஒரு லிங்கத்தை நிறுவி அங்கே சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிறான். இவன் குளித்து தன்னுடைய 1000 கைகளை விட்டவுடன் இந்த ராவணன் செய்து கொண்டிருக்கிற பூஜை தடைபட்டு போகிறது. அந்த நேரத்தில் இந்த செயலை செய்தவன் யார் என்று ராவணன் பார்க்கும்போது இந்த
கார்த்திய வீரிய அர்ஜுனன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கும் போர் நடக்குது. இந்த போரில் ராவணன் தோத்தர்றான். உடனே தன்னுடைய மகிஷ்மாமதி என்ற தன்னுடைய அந்த அரண்மனைக்கு ராவணனை கூட்டிக்கிட்டு போய் சிறைப்படுத்தப்படுகிறார். இதை ஒரு புலையஸ்தர் அப்படிங்கிற முனிவர் கேள்விப்பட்டு கார்த்திய வீரிய அர்ஜுனிடம் சமாதானம் பேசி அவனை ராவணனை சிறையிலிருந்து கூட்டிக்கிட்டு வர்றார். அவ்வளவு ராவணனையே துவம்சம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இந்த கார்த்திய வீரிய அர்ஜுனனுக்கு இருந்தது. இப்போ இந்த 2 இங்கே தான் இந்த சந்திர வம்சமும் சூரிய வம்சமும் இப்போ பிரச்சனையை தொடங்க போகுது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பரசுராமர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து சிவனால் பெறப்பட்ட பரசு என்ற கோடாரி. இயற்கையிலேயே அவர் இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராமர். இந்த பரசு அவருக்கு கிடைக்கப்பட்டதனால் அதன் அடமொழியாக அவர் பரசுராமர் என்ற பெயர் பெறுகிறார். இந்த பரசுராமர் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்க போனோம். இந்த பரசுராமருடைய தாயார் ரேணுகாதேவி தன்னுடைய தந்தை பூஜை செய்வதற்காக ஆற்றங்கரையில் வெறுமனே பாத்திரங்கள் எதுவும் கொண்டு போகாமல் ஆற்றில் உள்ள மண்ணை கையால் பிணைந்து பானையாக வேண்டுமென்றால் அந்த பானை பச்சை பானையாக உருவெடுத்து அந்த பானையிலே நீரை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கணவர் பூஜைக்கு கொடுப்பது அன்றாட வழக்கம். அப்படி நடந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு சமயம் வானத்தில் ஒருவர் கந்தர்வர் செல்லும்போது அந்த நிழல் ஆற்றில் பட்டு அந்த நிழலை பார்க்கும்பொழுது அந்த உருவம் அந்த ஆற்று நீரில் படும்போது ரேணுகாதேவி அந்த உருவத்தை பார்க்கிறார். ஒரு சனம் இவ்வளவு அழகா என்று மனதிலே நினைக்கிறார். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் நினைக்கல. சரி அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை பிணைது பானையாக உருவாக வேண்டும் என்று கூறும்பொழுது உருவாகவில்லை. காலம் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. செமதத்த முனிவர் ஆற்றங்கரைக்கு சென்று தண்ணி கொண்டு வருவார், இன்னும் வரவில்லை என்று பார்த்து தன்னுடைய ஞானத்தால் அறிந்து தன்னுடைய மனைவி தவறு செய்துவிட்டாள் என்று அவளை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். தான் கொண்டிருந்தால் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளைகள் கொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்போ பார்த்தீங்களா, ஒரு ஜெனட்டிக் கொல்லக்கூடிய எண்ணம் ஒரு பிராமணருக்கு வருகிறது என்றால் அங்கே ஜெனட்டிக் மாறி இருக்கிறது, கர்மா மாறுகிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறேன். இங்கே ஒரு தலைமுறை. அப்போ இவர் என்னன்னா தன்னுடைய குழந்தைகள் 5 இடத்திலும் 4 இடத்திலும் முதலே கேட்கிறார். 4 தன்னுடைய தாயை கொல்ல சம்மதிக்கவில்லை. 5ஆவதாக பரசுராமரிடம் சொல்லும் பொழுது பரசுராமர் தன்னுடைய தாயை கொல்கிறேன் என்று வேகமாக சென்று வேறொரு இடத்தில் இருக்கும், அது ஒரு தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்த ஒரு குடியிருப்பு பகுதி, அந்த பகுதியிலே அவர் தங்கியிருக்கிறார். அவரை கொல்லச் சொல்லும்போது அவர்கள் தடுக்க வருகிறார்கள். அவரையும் தன்னுடைய பரசு அந்த கோடாரியால் வெட்டி தன்னுடைய தாயும் வெட்டி விடுகிறார். பின்பு தன்னுடைய தந்தையிடம் இந்த தகவலை சொல்லும் பொழுது தந்தை அவரை மெச்சி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவர் மீண்டும் என்னுடைய தாய் உயிர் பெற வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அவர் தன்னுடைய ஒரு தீர்த்தத்தை கொடுத்து அதை தெளித்தால் அவர் உயிர் பெறுவார் என்று இணைத்து உயிர் பெறுவார் என்று தன்னுடைய தந்தை சொல்லும் பொழுது அவர் அதை வாங்கி கொண்டு வருகின்ற வேகத்தில் தன்னுடைய ஒரு மனமாற்றம், சரியான ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால் வேறு ஒரு பெண்ணினுடைய தலையை தன்னுடைய உடலோடும் வேறு ஒரு பெண்ணினுடைய உடலை தன்னுடைய தலையோடும் சேர்த்து மாற்றி வைத்து நீரை தெளித்து விடுகிறார். அப்போ இந்த நிலை ஒரு இக்கட்டான நிலை. தன்னுடைய தாயின் உடல் வேறொரு பெண்ணினுடைய தலையாக சேர்ந்திருக்கிறது. வாழ முடியாது.
இந்த அமைப்பு மாரியம்மன் வரலாறு என்று வரலாறுகள் சொல்லுகிறது. இப்படி இந்த அமைப்பை இங்கே பார்க்கும்போதும் ஒரு சத்திரியன் தன்னுடைய ஒரு பிராமணன் தன்னுடைய கொல்வது தவறு, அதுவும் தன்னுடைய தந்தை சொன்னதனால் தன்னுடைய தாயை கொண்டது மிகவும் தவறு. இங்கே ஒரு கர்மா நிற்குது. இப்போ இந்த ஜமதத் முனிவர் ஒரு ஆசிரமத்தை அமைத்து கொண்டு காட்டுப்பகுதியில் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை இந்த சூரிய குலத்தைச் சேர்ந்த கார்த்திய வீரிய அர்ஜுனன் வேட்டைக்கு செல்கிறான். வேட்டைக்கு சென்று தனது பரிவாரங்களுடன் வேட்டைக்கு சென்று அவனுக்கு அங்கே பசி ஏற்படுகிறது. அந்த பசியை போக்க அந்த ஆசிரமத்தை நாடுகிறார்கள். ஜமதத்த முனிவரும் தான் வைத்திருந்த அந்த காமதேனுவினுடைய மகள். அதே மாதிரி அங்கேயும் வந்து வசிஷ்டர்கிட்ட வந்து கௌதம முனிவர், அதாவது விஸ்வாமித்திரரும் அந்த கௌதம அரசரும் வந்து பிரச்சனை பண்ணி அங்கே ஒரு பசு இருக்கும். இது மாதிரி அந்த முனிவர்கள்லாம் இந்த மாதிரி ரிஷிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பசுவை தான் கேட்டதை தருவக்கூடிய பசுகள் இருக்குது. அப்போ இந்த பசுகளை பார்த்திங்கன்னா காமதேனு, நந்தினி, பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமதேவனுடைய வாரிசுகள் இவைகள் எல்லாம். அப்போ அந்த பசுவின் மூலமாக அந்த கேட்டதை அனைத்தையும் அவர் வாங்கி அவர்களுக்கு பசி ஆற்றுகிறார். இதை அறிந்த மன்னன் அந்த பசுவை கேட்கிறார், அவர் தர மறுக்கிறார். அப்போ ஜமதத்த முனிவருக்கும் கார்த்திய வீரிய அர்ஜுனுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய அரசவைக்கு போயிட்டு பின்பு தன்னுடைய காவலாளிகளை ஏவி இந்த ஜமதத்த முனிவருக்கு தெரியாமல் இந்த பசுக்களை கவர்ந்துக்கிட்டு போயிடுறான் காரிய வீரியனுடைய காவலாளிகள். இந்த செய்தி தன்னுடைய தந்தை பரசுராமருக்கு சொல்லி பரசுராமர் போய் போரிட்டு கார்த்திய வீரிய அர்ஜுனை கொன்று அந்த பசை மீட்டு வருகிறார். பின்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கார்த்திய வீரிய அர்ஜுனனுடைய மகன்கள் 3 பேர் இந்த ஜமதத்த முனிவரனுடைய ஆசிரமத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் ரேணுகா தேவியும் மட்டும் இருக்கிற நேரத்தில் வந்து அந்த பலிக்கு பலி என்ற அமைப்பில் அந்த ஜமதத்த முனிவரை, அதாவது பரசுராமனுடைய தந்தையை கொன்று விடுகிறார்கள் 3 பேரும் சேர்ந்து. அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தன்னுடைய தாய் பார்த்து கதறி எழும்போது தன்னுடைய மார்பில் 21 முறை அடித்து கொண்டாள் என்று கணக்கு சொல்லப்படுகிறது. இப்போ இவன் என்ன பண்ணுறாரு, பரசுராமன் என்ன பண்ணுறாருனா, மறுபடியும் போய் அந்த 3 பேரை மட்டும் கொன்னது இல்லாமல் 21 தரப திக்விஜயம் செய்து அந்த சூரியகுலம் சத்திரிய அரசர்களை வெட்டி வீழ்த்துகிறார். 5 குளத்தில் இரத்தமாக நிரப்புகிறார். இப்படி ஒரு 21 முறை வந்து செல்லும்போது எல்லாம் வந்து அந்த சத்திரியர்கள் யாரும் இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் இவர் போய் அத்தனை கொலைகளை, அதாவது எல்லா அரசர்களையும். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, திருமணமான இப்போ இவர் போகிறப்ப திருமணமாக இருந்ததுன்னா ஓராண்டு கழித்து தான் அவரை கொல்லுவார், அதுக்கு முன்னாடி கொல்றதில்லை அப்படிங்கிற ஒரு சபதம் வைத்திருக்கிறார். அப்படி போனதில் இந்த சத்திரிய வம்சத்தை எல்லாமே கிட்டத்தட்ட இவர் வந்து 21 முறை திக்விஜயம் செய்து அந்த வாரிசு இல்லாமையே அழிச்சிக்கிட்டு வர்றார். அப்போ அந்த சூரிய வம்சத்தில் மூலகன் அப்படிங்கிற ஒருத்தன் மட்டும்தான் முதல்ல தப்பிக்கிறான். அந்த மூலகன் எப்படி தப்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரசுராமர் திக்விஜயம் வருகிறார் என்று தெரிந்து கொண்டால் இந்த பெண்கள் எல்லாம் கூடி அவனை, அந்த சத்திரிய வம்சத்து அரசன் மூலகனை மறைத்து விடுவார்கள், வந்து பார்த்துட்டு போயிடுவார். அந்த வகையில் அடுத்தது தசரதன் அப்படின்னு ஒரு மன்னன் வரான்.
அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மன்னர்கள் வராங்க, தப்பித்து கொள்கிறார்கள். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ராமாயணத்தில் தசரதனுக்கு ஏன் 60,000 மனைவிகள் அப்படின்னு கேட்பாங்கள்ல, அப்போ என்னென்னா இந்த பரசுராமனுடைய அமைப்பினால தான் தப்பிக்கிறதுக்கு அவர் வராரு அப்படின்னா ஒரு கல்யாணம், அப்படி தான் இவர் தப்பிச்சு அது அந்த வாரிசு, அதாவது மூலனுக்கு அப்புறம் தசரதன் அப்படியே வந்து அதுக்கப்புறமா வந்து அடுத்த தசரதனாக வரார் இன்னொரு சக்கரவர்த்தி, அவர் தான் வந்து 60,000 கல்யாணம் பண்ணுறார். அளபடை, அப்புறமா வந்து ரகு குலவம்சம், ரகு, அதுக்கப்புறம் அஜன், அதுக்கப்புறமா வந்து வரக்கூடியவர் தான் தசரதன், அவர் தான் 60,000, அதாவது ராமனுடைய தந்தை. இப்படி தான் வந்து இந்த வம்சம் இப்படி வருது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரசுராமர் வந்து தன்னுடைய தந்தையை கொன்ன ஒரு காரணத்தினால் 21 தடவை திக்விஜயம் செய்து அத்தனை அரசர்களையும் அவர் வந்து கொலை செய்திருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த குடும்பத்துக்குள்ளே, இந்த வம்சத்துக்குள்ளே, இந்த பிறப்பில் ஒருவர் அல்லது அந்த குலம் எத்தனை தோஷத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த தோஷமெல்லாம் எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒரு கலப்பினம் அப்படின்னு வரும்போது, ஒரு குலம் மாறுது அப்படின்னாலே அங்கே ஒரு கர்மா உருவாகுது குலம் மாறும்போது. அடுத்தது பார்த்திங்கன்னா குணம் மாறுது, வயது வித்தியாசம் மாறுது. தாயும் மகளும் ஒரே சமயத்தில் குழந்தை பிறப்பதும் அதுவும் ஒரு கர்மா தான். அதே போல் ஒரு பிராமணனாக இருக்கக்கூடியவர் சத்திரியனாக மாறுவது, அந்த சத்திரிய வம்சத்தை, அதாவது சத்திரிய வம்சங்கிறது என்ன அப்படின்னா, நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது ஒரு அரசனுடைய கடமை. ஆனால் ஒரு பிராமணனுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்வழிப்படுத்துவது ஒரு பிராமணனுடைய கடமை. அரசருக்கு அறிவுரை சொல்வது, மக்களை நல்வழிப்படுத்துவது, மக்கள் நல்வாழ்வுக்காக பயன்படுத்துவது, இதுதான் வந்து பிராமணர்களுடைய அமைப்பு. அப்போ இந்த குல தர்மமும் பிராமணருடைய தர்மமும் சத்திரிய தர்மமும் உலக தர்மமும் இங்கே எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. எல்லாம் ஒன்றோட ஒன்று பழி வாங்குதல் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த அவதாரம் இருக்கு. சரி, இந்த அவதாரம் தன்னுடைய குலத்தை மொத்தத்தில் தன்னுடைய குல தர்மத்தை காப்பாற்றலை, ரைட்டு. அதுக்கப்புறமா நடந்தது என்ன அப்படின்னா, இவர் வந்து மகாபாரதத்தில் பீஷ்மரோட சண்டைக்கு போகிறார். ஏன் பீஷ்மரோட சண்டைக்கு போனார் அப்படின்னா, பீஷ்மர் என்ன பண்ணினார், காசிராஜனுடைய மகள் 3 பேர், அந்த 3 பேர்த்தில் முதல் பெண் வந்து அந்த அவருடைய பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இளவரசனை காதலிக்கிறார். மற்ற 2 பெண்களும் அம்பிகையும் அம்பாலிகையும் யாரையும் காதலிக்கலை. அம்பை தான் வந்து ஒரு பக்கத்தில் உள்ள சாளுவ மன்னனை காதலிக்கிறார், இளவரசனை. ஆனால் இவர் எந்த இதுவும் கேட்காம அந்த 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறார், தேரில் ஏற்றிக்கிட்டு வந்துடுறார். ஆனால் அந்த 2 பேரும் இவன் வந்து சொல்லிடுறா, நான் இவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ திரும்பி போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி அவன் போகும்போது அந்த இளவரசன் அவளை ஏற்றுக்கலை. அதனால் மறுபடியும் திருப்பி வந்து பீஷ்மர்கிட்ட கேட்கும்போது, பீஷ்மர் என்ன சொல்கிறார் அப்படின்னு, நான் கல்யாணம் பண்ணுவதில்லை என்று சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு அவரும் சொல்லிடுறார். சரி, தன்னுடைய அதாவது பீஷ்மருடைய குரு யார் அப்படின்னு பார்க்கும்போது பரசுராமர். அப்போ அந்த பரசுராமர்கிட்ட போகும்போது பரசுராமர் இவர்கிட்ட வந்து பேசுகிறாரு, நீ அம்பையை கல்யாணம் பண்ணிக்கா, உன்னால் தான் அவன் வாழ்க்கை கெட்டு போச்சு, அதுக்கு நீ தான் காரணம், கட்டிக்க அப்படிங்கும்போது இவர் கட்டிக்க முடியாது அப்படின்னு பீஷ்மர் சொல்லும்போது,
பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் பரசுராமர் தோற்று போயிடுறார். அவ்வளவு செல்வாக்கும் வீரத்தையும் கோபத்தையும் வைத்திருந்தவர் கூட பீஷ்மருக்கு தோற்று போயிட்டார். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பீஷ்மர்கிட்ட நித்திரை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எது? அம்பு, அஸ்திரம், நித்திரை அஸ்திரம்னு பேர் அதுக்கு. அந்த அஸ்திரத்தை யார் மேலே விட்டாலும் அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அந்த அம்பை எடுத்து பீஷ்மர் மேலே அந்த அஸ்திரத்தை பரசுராமர் மேலே எழுதும்போது பரசுராமர் தோற்று போகிறார். அந்த இடத்துல அங்கே ஒரு தர்மம் நிலைநாட்ட முடியாத போகுது. இப்படி பல கொலைகள், பல சூழ்ச்சிகளின் விளைவாக இந்த பரசுராமர் இப்படிலாம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதுக்கு பின்னாடி ராமர் திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணத்திற்கு அந்த தனுசுவை உடைக்கிறார் நானேற்று. அந்த சத்தம் கேட்டு மறுபடியும் அவர்கிட்ட சண்டைக்கு வரார். அதுக்கு பின்னாடி இருவரும் போர் புரிந்து தன்னுடைய சத்திரிய குணங்களை அனைத்தையும் ராமனிடம் சடன் அடைந்து விட்டு பின்பு தான் அவர் கேரளக்கரைக்கு போகிறார். அந்த கொங்கணக்கரை அப்படின்னு பேர். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கேரளா அரபிக் கடலோரம் இருக்கிற கரைக்கு பேர், கோவாவுக்கு அருகில் அந்த பகுதிக்கெல்லாம் பேர் கொங்கண கடற்கரை பேர். அந்த பகுதியில் அவர் போய் அந்த கரணை அப்படிங்கிற ஒரு ஆறு, அந்த 3 ஆறு ஒன்றா கூடுது. கரணை, கிள்ளி ஆறு, அடுத்தது பார்வதி புத்தனார். இந்த 3 ஆறுகள் ஒன்றா சேரும் இடத்துல தான் இவர் போய் தர்ப்பணம் கொடுக்குறார், தன்னுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் மறக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தாய் தன்னுடைய அந்த இவர் கொடுத்த தர்ப்பணத்தை தன்னுடைய அந்த ஆன்மா புனிதப்பட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இவர் தெளிவு பெறுறார். அதுக்கப்புறமா தான் அவர் மீண்டும் அந்த கரணை என்ற ஆற்றங்கரையில் நின்று அவர் எல்லாத்துக்கும் தர்ப்பணம் கொடுத்து தன்னுடைய அமைப்பை தன்னுடைய குல ஆத்மாவையும் அந்த ஆன்மாக்களை எல்லாத்துக்கும் தன்னுடைய சாந்தி அடை செய்கிறார் அப்படின்னு இவருடைய வரலாறு சொல்லுது. இப்போ இந்த ஆறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே பரசுராமர் க்ஷேத்திரம் அப்படின்னு க்ஷேத்திரம் இருக்குது. அவருடைய பாதம் இருக்குது. அந்த சிவனுக்கு பக்கத்தில் அவருக்கு ஒரு சிலை இருக்குது. அவர் அந்த கோடாரியை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவல்லம் அப்படிங்கிற ஊர் அதுதான் பரசுராமர் க்ஷேத்திரம். அந்த திருவல்லம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னா தலை பகுதி அப்படின்னு பேர். பத்மநாத சுவாமிகள் இருக்கக்கூடியது உடல் பகுதியாகவும், அதுக்கு அருகில் 3 கிலோமீட்டர் திருப்பாதம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அது பகவானுடைய கால்பாதமாகவும் நமக்கு அந்த ஸ்தல வரலாறு கூறுகிறது. ஒரே நாளில் திருவல்லம், பத்மநாத சுவாமிகள், திருப்பாதம் இந்த 3 இடத்திற்கு போய் வருவது மிகவும் சிறப்பு என்றும், ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு சங்கதியில் கொலை குற்றம் போன்ற பழிவாங்குதல் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஒரு குடும்பத்தில் நடந்திருக்கு. அந்த ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்களாக மாற இந்த ஆலயத்தில் பரசுராமர் க்ஷேத்திரத்தில் தில தர்ப்பண ஹோமம்
செய்வது மிகவும் சிறப்பு. சரி சார், ஒரு ஜாதகத்தில் 3 தலைமுறையாக உள்ள தோஷங்களெல்லாம் நீக்கிறாங்க, நீக்க முடியுமா? அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உள்ள ஜாதகங்களுக்கெல்லாம் இந்த க்ஷேத்திரம் பயன்பெறுமா? அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்து, அந்த மாதிரி உள்ள ஜாதகங்களுக்கும் அந்த ஆலயத்துக்கு சென்று பலி கொடுத்தல், தில தர்ப்பணம், அந்த திருவோணம் ஆராட்டு போன்ற விசேஷ சமயங்களில் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல் போன்ற பல அமைப்புகளில் அந்த ஜாதகத்தினுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்த முடியும் என்பது தான். சரி, இப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ நின்றாலும் அது 11ஆம் இடத்தையும் பாதிக்கும். அப்போ காலபுருஷனுக்கு 5-11 ராகு கேது இருந்தாலும், அல்லது அவரவர் லக்னத்திற்கு 5-11 ராகு கேதுகள் நின்றாலும், அடுத்ததாக இந்த 5ஆம் அதிபதிகள் 11ஆம் அதிபதிகள் ராகு கேதுகளினுடைய சாரத்தில் நின்றாலும், அல்லது இந்த 5-11ஆம் அதிபதிகள் ராகு கேதுவின் மையப்புள்ளியில் நின்றாலும், அல்லது ராகு கேதுகளின் மையப்புள்ளியைக்கு ஒருபுறம் 5ஆம் அதிபதி நின்றாலோ அல்லது 11ஆம் அதிபதி நின்றாலோ, இந்த அமைப்பினால் 3 ஜென்ம கர்மாக்கள் இந்த ஜாதகத்தில் வலுவாக உள்ளது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகம் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது. ஜான் ஏறுனா முளம் சறுக்கும். நாம் நல்லதுன்னு எது செஞ்சாலும் நம்மளுக்கு உறவுகளுக்கோ நம்மளுக்கு குலத்திற்கோ நமக்கு நல்லது செய்யாது. அல்லது நம்மளுடைய உறவுகளை விட்டு நாம் தனித்து நிற்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அல்லது நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகம் இந்த மாதிரி அமைப்பில் 3 ஜென்ம கர்மாக்களை உள்ளடக்கிய ஜாதகம்னு நீங்கள் சுத்தமாக சொல்லலாம். இதை எப்படி முதல்ல நினச்ச நேரத்தில் போய் அந்த ஆலயத்தில் பரிகாரம் செய்து, அதாவது அந்த தில தர்ப்பணத்தை செய்து முன்னுக்கு வர முடியுமா என்றால் அதுவும் முடியாது. அதுக்கு முதல்ல அந்த காலம் நேரம் நமக்கு சரியாக இருந்து அது வழி விட்டதுன்னா நமக்கு தான் போக முடியும். அப்படி போகிறதுக்கு வழி இருக்குமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்மளுடைய தசா புத்துளைகள் ஒத்துழைக்கணும். அதுக்கப்புறமா அதை பிரசன்ன மார்க்கத்தில் பார்க்கணும். அதுக்கப்புறமா அதுக்கான நாளை தேர்ந்தெடுக்கணும். இப்படி படிப்படியாக தான் செய்து அதுக்கு பின்னாடி நம்மளுடைய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை நாம் கவனித்து கொண்டு அதை பட்டியலிட்டு எது கூடுதல் எது குறைவு என்று கணித்து பின்பு அதை நிவர்த்தி ஆகிவிட்டது என்று நாம் தெளிவு பெற வேண்டும் என்பது தான் இந்த பரசுராமர் வரலாறும் தில தர்ப்பண ஹோமத்தினுடைய சிறப்புமாகும். என்ன சார், நீங்கள் ஒரு ஜோதிடர், ராமாயணம் மகாபாரத கதைகளை சொல்லி இப்படி ஜாதக விளக்கங்கள் சொல்கிறீங்களே, இதெல்லாம் பயன் தருமா, இதெல்லாம் வாழ்வியலுக்கு ஒத்து வருமா அப்படின்னு திருப்பி என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு செயலை உணரும்போது அதிலிருந்து
ஒரு 20% நம்ம வெளியில் வந்துடுறோன்னு அர்த்தம். அடுத்தது, அந்த செயலை செய்வதற்கு முயற்சி செய்தால் ஒரு 20% அதிலிருந்து இன்னும் வெளியே வந்திருக்கிறோன்னு அர்த்தம். அந்த முயற்சி செய்கிறத சரியான நபர்கிட்ட போய் சொல்வதன் மூலம் ஒரு 20%, மொத்தம் ஒரு 80% நீங்கள் இதை புரிதலுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 20% நீங்கள் போகக்கூடிய கால நேரம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது விதை நல்லா இருந்து மண் நல்லா இல்லைன்னா, பருவம் சரியில்லைனாலும், இயற்கை சரியில்லைனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல தான் இயற்கை, விதை, மண், பருவம் இது எல்லாமே சரியாக இருந்தால் 25-75% 100% வாழ்க்கையை உயர்த்தலாம். முதல்ல நாம் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ தொந்தரவு தராத செயலை செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்பதற்கு இன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று வள்ளலார் வாக்கு போல பிற உயிர்களையும் பிற மனிதர்களையும் துன்புறுத்தாமல் வாழ்வது வாழ்க்கை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதன் மூலயமா நமக்கு தோஷத்தை கண்டிப்பாக ஓரளவுக்கு குறைத்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக இதுக்கு ஒரு சிறிய கதை சொல்லி இந்த பேச்சை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு அரசர் அவருக்கு ஒரு வியாதி. எத்தனையோ வைத்தியர்கள் அந்த மன்னருக்கு வைத்தியம் பார்த்தாங்க. ஆனால் அந்த மன்னருக்கு அந்த நோய் குணமாகவில்லை. சரி, இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு வைத்தியர் அரண்மனையில் நிற்கிறாரு. அப்போ காவலாளி என்ன என்று கேட்கும் பொழுது, இந்த மாதிரி மன்னருக்கு ஒரு நோய் இருக்கிறாமா, அந்த நோயை நான் குணப்படுத்துகிறேன் என்று காவலாளியை சொல்லும் பொழுது, நீ போய் அமைச்சரை சந்தி, விஷயத்தை சொல் என்று வைத்தியர் சொல்லும் பொழுது, வைத்தியர் அதாவது காவலாளி அமைச்சரிடம் சென்று கூறும் பொழுது அந்த வைத்தியனை அழைத்து வருமாறு கட்டளையிடுகிறார். அந்த வைத்தியரையும் அமைச்சரையும் சந்தித்து இருவரும் பேசிக்கொண்டு பின்பு அரசனிடம் அமைச்சர் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அரசர் கூறுகிறார், எல்லோ இந்த நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியர்களும் பார்த்து விட்டார்கள், ஒன்றும் முடியவில்லை, உன்னால் மட்டும் செய்துவிட முடியுமா, என்னை குணமாக்க முடியுமா என்று கேட்கும்போது, கண்டிப்பாக செய்து உங்களை நான் குணமாக்குகிறேன் என்று கூறுகிறான். அப்படி செய்யவில்லை என்றால் உன்னை நான் சிறைச்சேதம் செய்து விடுவேன் என்று மன்னர் எச்சரிக்கிறார். அப்படியே ஆகட்டும் மகாராஜா என்று அந்த வைத்தியர் கூறி 2 நாள் கழித்து வருகிறேன் என்று கூறி சென்று விடுகிறார். அவர் வீட்டிற்கு ஒரு ஊன்றுகோலை தயார் பண்ணி அதை அரசரிடம் சென்று, இந்த ஊன்றுகோலை வைத்து கொண்டு நடங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இந்த நோய் மாறும் என்று கூறுகிறார். அந்த அரசருக்கு முற்றிலும் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒரு நட்பு ஆசையில் மன்னர் அந்த ஊன்றுகோலை தொட்டு சென்ற இடமெல்லாம் ஊன்றி ஊன்றி நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு 15 நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் தெரிகிறது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. மீண்டும் 1 மாதம் அதை கையிலே பிடித்து கொண்டு நடந்திருக்கும் பொழுது ஓரளவு நல்லா இருப்பது போல ஒரு மன நிறைவு வருகிறது. அடுத்து ஒரு 15 நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது அவருக்கு குணமாகிவிட்டது போல தோன்றுகிறது. அந்த மருத்துவனை அமைச்சரிடம் சொல்லி வரச் சொல்லி, இந்த ஊன்றுகோலால் நான் கடந்த 3 மாதங்களாக கைப்பிடித்து நடந்தேன்,
நான் நோயிலிருந்து விடுபட்டதாக உணர்கிறேன். அப்படியென்றால் இந்த ஊன்றுகோலில் என்ன வைத்துள்ளாய், எனக்கு விளக்க முடியுமா என்று மன்னர் கேட்கும் பொழுது, அந்த ஊன்றுகோலை கைப்பிடியை உருவி உள்ளே பார்க்கும் பொழுது அதில் எல்லாம் அந்த ஔஷதங்களாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த இராமாயணம் மகாபாரத இதிகாசங்களில் உள்ள கதைகளை கேட்கும் பொழுது அங்கே கூறப்பட்டிருக்கும் செய்திகளை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது நம்மளை அறியாமலே நம்மளுடைய நோய்களும் கர்மாக்களும் விலகி போகும் என்பது நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். எனவே அரசன் தன்னுடைய கைத்தடியின் மூலம் தன்னுடைய நோயை குணமாக்கியது போல இந்த இதிகாசங்களில் உள்ள காப்பியங்களில் உள்ள வரலாற்று நிகழ்வுகளை செய்திகளை நாம் படித்து நாமும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு முன்னே செல்ல வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் செயலுமாகும் என்ற தன்மையில் நான் இந்த பரசுராமனுடைய வரலாறும் திலத் ஹோமம் என்ற அல்லது தர்ப்பணம் என்ற அமைப்பிலையும் இன்றைய எனது இந்த பேச்சு அமைந்தது என்பதை கூறிக்கொள்கின்றேன். இதேபோல இந்த வரலாற்று நிகழ்வுகளை இராமாயணம் மகாபாரதங்களை வைத்து நட்சத்திரங்களினுடைய கர்மம் எப்படி செயல்படும் என்பதை வகுப்பாக எடுத்து கொண்டுள்ளேன். 3 நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வகுப்பு எடுத்து முடிந்துவிட்டது. அடுத்தது 3 நட்சத்திரங்களுக்கு வகுப்பு எடுக்க உள்ளேன் என்பதை, இதேபோல வரலாற்று தன்மையில் அந்த நட்சத்திரங்களுடைய கர்மாக்கள் செயல்படும் என்ற அமைப்பில் அந்த வகுப்பு இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அவருக்கும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அபிராமி கதிர்வேல் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கிறேன், 95 85 32 80 32. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறி, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.